எந்த நேரம் பார்த்தாலும் சாத்தானுடைய போராட்டங்க, சத்துருவனுடைய போராட்டம், சாத்தானுடைய போராட்டம், சாத்தானனை நசுக்கிறா, அப்படி நசுக்கிறா, இப்படி நசுக்கிறா, சாத்தானனை நசுக்கி கொண்டே இருக்கிறா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தேவன் சொல்றாருமா, வெகு ஜனங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகளை, மாந்திரிக வல்லமை, பில்லி சூனிய வல்லமை, செய்வனுடைய வல்லமையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குறதுக்காக, ஜனங்களை விடுதலையாக்கத்தான் இந்த நாட்களில சத்துரு உங்களை ஒடுக்கிறா. அதுல கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொள்ளுகிறார். அதனால்தான் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும், நல்லா சொல்லுமா, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். ஆமேன் என்று சொல்லாமா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு மனிதனுக்கு எப்பவுமே 3 விடுதலை. நல்ல விளைக்க மனிதன், நான் எப்பவுமே சொல்றேன், ஆதியிலிருந்து சொல்றது இது. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியினோட ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு, சொல்லுங்க, ஒரு ஆட்டுக்குட்டியினோட ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 விடுதலை. அந்த 3 விடுதலை நமக்கு முக்கியம். ஒன்று, எகிப்திலிருந்து விடுதலை. சொல்லுங்க, எகிப்திலிருந்து விடுதலை சொல்ல, அல்லது பார்வோனிலிருந்து விடுதலை, அல்லது சாத்தானிலிருந்து, சாத்தானின் கட்டிலிருந்து விடுதலை. ஒன்று. ரெண்டாவது, தரித்திரத்திலிருந்து விடுதலை. மூணாவது, வியாதியிலிருந்து விடுதலை. இது 3 விடுதலை தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த விடுதலை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாச்சு. இந்த விடுதலை தான் நமக்கு வேணும். அப்ப இதுல 3ல ஏதாவது ஒரு விதத்துல நீங்க நொறுக்கப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஒண்ணு, எந்த நேரம் சத்துரு போராட்டம், கனவுல வந்து துரத்துறான், நேரா துரத்துறான், அப்படி துரத்துறான், இப்படி துரத்துறான் அப்படின்னா அவனை முற்றிலும் அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, வியாதினா அநேகருடைய வியாதிகளை சுகமாக்க கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அர்த்தம். ரெண்டாவது, அடுத்து தரித்திரனா அநேகரை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறதற்கு, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு தாமா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, ஜெயம் இந்த 3லையும் தான் நம்ம ஜெயிக்கும். எதுல? முதல்ல சத்துருனுடைய அடிமைத்தனம், அடுத்து தரித்திரம், மூணாவது வியாதி. இந்த 3லையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அநேக ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி கர்த்தர் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. நல்ல கரந்தட்டி.